அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லியிருந்தாங்க, ருஃபி அல் கலமு அன் ஸலாத். 3 பேருடைய விஷயத்தில் ஷரியத்து உள்ள நுழையாது, அவங்களுக்கு எந்த கடமையும் கிடையாது. அனி நாஇமி ஹத்தா யஸ்தைகித். ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்காரு தான் ஷரியத்து அதுக்குள்ளே வராது, தீன். அவர் தூக்கத்தை விட்டுரும். தூங்குறது அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் அப்படிங்கிற அடிப்படையில். வாணி சபியே ஹத்தா யஹ்தலிம். ஒரு சின்ன குழந்தை வாலிப வயசு உன்னை அடைய வேண்டியது இருக்குது, இப்படிப்பட்ட குழந்தைக்கு என்ன கடமையும் இருக்காது. வானில் மஜ்னூனி ஹத்தா யுஃபிக். ஒரு பைத்தியக்காரன், அப்பப்போ பைத்தியம் வரும், பைத்தியம் தெளியும். பைத்தியம் தெளியாத வரைக்கும் எந்த கடமையும் கிடையாது. நோன்பும் இதே போல தான். நோன்பு இந்த 3 பேர் மேலே கடமை கிடையாது. ஆனால் இதில் ஒருத்தருக்கு என்னென்னு சொன்னால் நோன்பை பழக்கப்படுத்தலாம். பைத்தியத்துக்கு பழக்கப்படுத்த முடியாது, தூங்கிட்டு இருக்கிறவர்கிட்ட பழக்கப்படுத்த முடியாது, விட்டுருங்க. ஒருத்தர் குழந்தையாக இருக்கிறாங்க, வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி உள்ள பாலக வயசு 15 வயசு, பெண் பிள்ளையாக இருந்தால் அந்த மாதவிடாய் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள வயசு, முராஹிகா அப்படிம்பாங்க. இப்போ இந்த வயசு குழந்தைகள் சின்ன ஒரு 7 வயசுலேருந்து தொழுகையை பழக்கப்படுத்துகிற மாதிரி நோன்பையும் பழக்கப்படுத்தலாம். இப்போ எதை பழக்கப்படுத்துகிறோமோ அது பெரியவன் ஆனதற்கு பிறகும் அந்த விஷயம் கடமை ஆனதற்கு பிறகு அதை செய்கிறது லேசாக இருக்கும். அப்போது சஹாபாக்கள் எப்படி செஞ்சுருக்கிறாங்க? எல்லா சஹாபாக்களும் குழந்தைகளை பழக்கப்படுத்தியிருக்காங்க. நோன்பு வைக்கிறது கடமை கிடையாது, ஆனால் பழக்கப்படுத்தினா அது பின்னாடி அவங்களுக்கு கடமை ஆனதுக்கு அப்புறம் செய்கிறது லேசாக இருக்கும். ஒரு பெண்மணி, சஹாபி பெண்மணி, அவங்க சொல்கிறாங்க, ருபை பின்த் முஅவ்வித் அப்படிங்கிற பேரில் உள்ள சஹாபி பெண்மணி. அவங்க சொன்னாங்க, குன்னானு சவ்விம் சிபியானனா, எங்களுடைய குழந்தைகளை நோன்புக்கு நாங்கள் பழக்கப்படுத்துவோம். வன்னஜஅலு லஹுமுல் லுஅபத மினல் இஹ்ன். பஞ்சில் செஞ்ச பொம்மைகளை வச்சுருப்போம் அவங்களுக்கு. இதா பக்கா அஹதுஹும் அனித் அலத்தாம். யாராவது ஒரு குழந்தை பசிக்காக வேண்டி அழுகும் பொழுது ஆத்தை நாகுதாக்கு, அந்த பொம்மையை எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுப்போம். ஹத்தா யத்திய மௌஇதுல் இஃப்தார். இஃப்தார் டைம், நோன்பு திறக்கிற நேரம் வரைக்கும் அந்த புல்லெட்டை விளையாட்டு காமிச்சுக்கிட்டே இருப்போம். அது விளையாண்டுக்கிட்டே இருக்கும், பசியை மறந்துடும், நோன்பு திறக்க வைப்போம். இதே மாதிரி ஹசரத் உமர் ரலியல்லாஹு காலகட்டம், அவங்க அமீருல் முஃமினீனாக இருக்கும்போது காலகட்டம், ஒரு மனிதர் மது அருந்திருவார். அவரை பயங்கரமாக திட்டுவாங்க. திட்டிட்டு குழந்தைகள்லாம் நோன்பு வச்சிருக்குது, உனக்கு என்னன்னு கேட்பாங்க. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.